ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக மாணவர்கள் மாநாடு 1984 பிப்ரவரி 4 பெரியார் திடலில் அந்த மாநாட்டை நான் நடத்தினேன். அப்படித்தான் அந்த உறவு. அப்ப காசியானந்தன் ஐயா அவரிடத்திலே ஒரு அந்த விடுதலை புலி இதழை கொண்டு போய் நான் காட்டினேன். கையாலே எழுதும் இரவெல்லாம் இப்படி கண் வீழ்ச்சி எழுதி எனக்கு மஞ்சக்கா மாலை வந்துருச்சு. தம்பி பாலாஜி அவருடைய தந்தை எனது அண்ணன் MS மணி அவர்கள் தான் என் கண்ணை பார்த்துட்டு, என்னப்பா கண்ணுல மஞ்சக்கா மாலை மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு என்னை கொண்டு போய் ஒரு நாட்டு வைத்தியர் இடத்துல மருந்து வாங்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த கண் சரியா மஞ்சக்கா மாலை சரியாச்சு. கண்ணு முடிக்காத இரவெல்லாம் உட்கார்ந்து எழுதுவேன். நான் படம் ஒட்டுவேன். அந்த பத்திரிகையை தயார் பண்ணி கொண்டு போய் CIT காலில் இருக்கிற நூலகத்திலும் தாடண்டர் நகர் இருக்கிற நூலகத்திலும் போடுவேன். இப்படி ஒரு ஆர்வம் எனக்கு. அதுல நிறைய கவிதைகள் நான் எழுதுவேன். கவிதைகள் நிறைய ஈழத்தமிழர்களை பற்றி நிறைய கவிதைகள். அதெல்லாம் ஒண்ணு கூட நான் தொகுத்து வைக்கல. அதுல ஒரு கவிதை அவர் படிச்சுட்டு அவர் எழுதிச்சு உட்கார்ந்து என் தோலை தட்டி கொடுத்து தொடர்ந்து எழுது தம்பின்னு சொன்னார். தொடர்ந்து எழுதுங்க, நல்ல வீழ்ச்சி வருகிறது, உங்களுக்கு எழுத்து நடை நல்லா வருது, நல்ல சொற்கள் கையாளுறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறார். அது அவருக்கு மறந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு சொன்னேன். நெல்லை கணபதியின் ஒரு கவிஞர், அவருதான் என்ன அப்பப்போ ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இதெல்லாம் நான் 82, 85 அந்த காலகட்டத்தில் சொல்றேன். அப்போ கவிதை எழுதுவதில் கவிதை படிப்பதில் எனக்கு பெரிய ஆர்வம் உண்டு. அதுல ஒரு தம்பி பாட்டு பத்தி அவங்க படிச்சாங்க. அந்த தம்பி பாட்டு நான் இந்த வீதிகளில் திரியும் குழந்தைகளை ஒருங்கே திரட்டி ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு வேலை ஒரு 3 மாசம் செஞ்சேன். ஒரு NGOல நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்காக மாசம் 300 ரூபாய் கொடுத்தாங்க. நான் MA முடிச்சுட்டு BL சேரும்போது இடையில கோடை விடுமுறையில 1.5 மாசம் லீவு. நான் லாவுக்கு அப்ளை பண்ணிட்டு எனக்கு கார்டு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்பதான் வேலை செஞ்ச ஒரு 2 மாசம். அப்ப நான் எழுதின கவிதை அது. இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரனுக்காக எழுதிய கவிதை அது, அந்த பிள்ளைகளுக்காக. அது அந்த கவிதைகளை தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி கவிதையில் எனக்கு ஒடுக்கப்படுபவர் யாராயினும் அவர்களின் குரலாய் சமநீதி காக்க